சென்னை மாநகர பேருந்து தற்போது அடையார் அருகே தற்போது தீ விபத்தில் ஏற்பட்டு அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா சென்னை மாநகர பேருந்துகளில் அவ்வப்போது பல்வேறு இந்த குறிப்பாக பேருந்து பழுது ஏற்பட்டு அங்கங்கே நிற்பது வழக்கம். அதே போல சில நேரங்களில் தானியங்கி கதவுகள் செயல்படாமல் இருக்கும். இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்பொழுது சென்னையில மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது இந்த பேருந்து முற்றிலுமாக எரிந்து தற்போது முழுமையாக எரிந்து நாசமாக இருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 60 பேசஞ்சர் அந்த நேரத்தில் பேருந்துல பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா பிராட்வேலிருந்து குறிப்பாக கேளம்பாக்கம் சிறுச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பேருந்து தற்போது 109C இந்த பேருந்துல இங்கே அடையார் பகுதி வரும்பொழுது திடீரென்று புகை ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தினுடைய இந்த என்ஜின் பகுதியில் புகை ஏற்பட்டிருக்கு. என்ஜின் பகுதியில் புகை ஏற்பட்டதும் அந்த பகுதியில் இருந்த உடனடியாக ஓட்டுநர் மற்றும் டிரைவர்ஸ் உடனடியாக என்ன பண்றாங்கன்னா பேசஞ்சர் உடனடியாக அவங்களை செக்யூர் பண்ணணும்னு சொல்லி இந்த பகுதியிலிருந்து அகற்றி இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்திய பிறகு உடனடியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் 2 பேருமே வண்டியிலிருந்து அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த புகை சிறிது நேரத்தில் முழுக்க தீ ஏற்பட்டு கட்டுக்கடங்காமல் இந்த பேருந்து முழுவதும் இருந்த அந்த புகைப்பட காட்சிகளும் நம்ம நேரடியாக பார்த்தோம். இந்த நிலையில உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அருகில் இருந்த தீயணைப்புத்துறை வாகனங்கள் இந்த பகுதிக்கு விரைந்து வந்திருக்கிறது. உடனடியாக இங்க 1 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த 2 பகுதியிலும் 500 மீட்டருக்கு பொதுமக்களோ வாகனங்களோ வராத வண்ணம் உடனடியாக அந்த பாதுகாப்பு பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு பேருந்தை முழுமையாக தற்போது இந்த தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள். தற்போது அந்த பேருந்து எந்த அளவுக்கு ஒரு எரிந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம நேரடியாக பார்க்கணும். ஆங்காங்கே சில நேரங்களில் இந்த கடுமையான வெயில் நேரத்தில் பைபாஸ் சாலைகள்ல பேருந்துகள் எரிந்து செல்வதை சில நேரங்களில் பார்ப்போம். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பீக் ஹவர்ஸ், அதாவது குறிப்பா இந்த தற்போது மதியம் நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் குறிப்பா பேருந்து பயணிகள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா அந்த புகை வர்றத ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அவங்க அங்கிருந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபயர் வேற விதமா உடனடியாக தீப்பற்றி இருந்தால் அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருக்கும். இருந்தாலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவங்களுடைய அந்த கவனத்தினால உடனடியாக இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தீ எரியப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான இந்த பேருந்தினுடைய உதிரி பாகங்களை ஆய்வு செய்து அதற்கான தகவல்களை தெரிவிப்பாங்க. தற்போது அடையார் டிப்போவுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளில் தற்போது அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பா அது பிரதான சாலை, அடையாறினுடைய திருவான்மியூர் செல்லக்கூடிய பிரதான சாலை. தற்போது இந்த பேருந்து எரிந்த நிலையில தற்போது 2 புறமும் தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கிறதுனால இந்த சாலை முழுவதும் தற்போது முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பெசன்ட் நகர் வழியா வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். சார் வணக்கம். அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்களா, எப்படி இருந்தது? நான் வந்துகிட்டு இருந்தேன். இடையில வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புகை வந்துகிட்டு இருந்தது. நடத்துனரும் ஓட்டுநரும் எல்லாத்தையும் இறங்க சொல்லிட்டாங்க. இறங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தீ மலை பொறு வந்துருச்சு. ஆப்போசிட் ஆமா எல்லாரும் இறங்கிட்டாங்க. எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் தீ மலை ஏற ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அக்கம்பத்துல இல்ல நல்லா புகை நல்லா கிட்டத்தட்ட ஒரு வான அளவுக்கு ஃபுல்லா ஏறி தான் வந்தது. அந்த அளவுக்கு நிறைய இருந்தது. பக்கத்துல கடைகள்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, ஃபுல்லா போர்டு எல்லாமே சைட்ல போயிருக்கு. இன்னும் ஒரு ஹாஃப்ல அவ்வளவுதான், ஒரு 30-40 மீட்டர்ல இருந்தது. ஹீட் அந்த அளவுக்கு இதா இருந்தது. எவ்வளவு நேரத்துல ஃபயர் இன்ஜின் வந்தாங்க? எவ்வளவு நேரத்துல கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க? ஃபயர் இன்ஜின் 20 நிமிஷத்துல வந்துட்டாங்க. ஓரளவுக்கு ஏன்னா கீழே வேற அந்த சிலிண்டர் பாக்ஸ் வேற இருந்தது. அது வர்றதுக்கு முன்னாடியே பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இப்போ நம்ம இந்த இடம் எவ்வளவு முக்கியமான பிரதான சாலை, எப்படி இருக்கும்? டெப்போங்கிறது ஒரு நல்ல மெயினான ஏரியா. உங்களுக்கு அடையார் டெப்போ இருக்கு, இங்க அடையார் பள்ளிவாசல் இருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனுடைய அருளால ஒரு பெரிய அசம்பாவிதங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு. கரெக்டா எவ்வளவு நேரத்தில் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? நான் எக்ஸாக்டா சொல்ல முடியல. நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. புகை தீயே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. 2 சைடு போலீசார் 2 சைடு பேரிகார்டு வச்சு பொதுமக்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அசம்பாவிதங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு. உடனடியா துரிதமா செயல்பட்டு எல்லாமே முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஃபயர் சர்வீஸும் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்பதான் பஸ் அடுத்த பஸ் விட்டு இறங்குறது. நீங்க பயணியா? பயணி தான். ஓகே.
ஸோ இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக பெட்ரோல் பங்க் அருகில் இருக்கு. அதே போல நிறைய கடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடையுடைய இந்த ஹீட்னால கடையினுடைய போர்டு எல்லாம் வந்து முழுக்க முழுக்க அந்த மெல்ட் ஆயிருக்கு, அப்படியே உருகி இருக்கிறத நேரடியாக பார்க்குறோம். உடனடியாக இந்த பகுதியில் வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவங்களுடைய அந்த எச்சரிக்கையினால பயணிகள் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களும் சரியான நேரத்தில் வெளியே வந்ததுனால அந்த புகை வரும்பொழுது பேருந்தினுடைய அந்த பாதிப்புல இருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. குறிப்பா தீயணைப்பு வாகனமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 20 நிமிஷத்துல வந்ததா வந்து இவங்க சொல்லிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை இனி வரக்கூடிய காலங்களில் எம்டிசி பேருந்துகள் இது போன்ற பாதிப்புகள்ல அல்லது எஸ்சிடிசி பேருந்துகள் இது போன்ற பாதிப்புகளில் ஈடுபடாத வண்ணம் போக்குவரத்து அதிகாரிகள் இதை முழுமையா வாகனங்களை சரியானபடி அந்த இயக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அஞ்சித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.